என்னப்பா? 12ஆம் கிளாஸ் என்ன படிக்கிற? ஆமாப்பா. இதுக்கப்புறம் வக்கீலுக்கு படிமா. அப்பா அன்னைக்கு டாக்டருக்கு படிக்க சொன்னீங்க. அது அப்ப சொன்னா உங்க அப்பனுக்கு ஹை பிபி, இவனுக்கு சுகர், இவனுக்கு அல்சர், இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். இத பார், நீ டாக்டர் ஆகலனாலும் பரவாயில்லமா, நாங்கள நீ ஒரு 10 வருஷத்துக்கு உசுரோட இருப்போம். ஆனா நீ வக்கீல் ஆகலாம் வச்சுக்க, நாளைக்கு அவங்க அப்புறம் தூக்கில போட்டுருவாங்க. பரவாயில்லையா? அதனால தான் சொல்றேன், போய் வக்கீலுக்கு படிக்கலாம் போமா. எப்படிமா நீ அந்த ஆளோட காலம் தள்ளுற? எல்லாம் பழகி போயிடுச்சுமா. சின்ன வீட்டுக்கு இருக்கிற மாதிரி அதை பரம்பரை வீட்டுக்கு இல்லாம போயிடுச்சு. உனக்காவது நல்ல புருஷன் கிடைக்கட்டும். வணக்கம். யார் நீங்க? வந்து நாங்க சென்னை ஆர்கே காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் சார். கிராமத்தை தத்தெடுத்து சுத்தம் பண்ண வந்திருக்கோம். ஆமா, உள்ளூர்காரங்களே கிளிக்க முடியல, இதுல வெளியூர்காரங்க வந்து கிளிக்க போறாங்களாக்கும். மாமா தெரியும் தெரியும், உள்ள வரத்துல உள்ள வாங்க. இருக்கட்டும். என்னடா ஊனிடா டிவி விளம்பரத்துக்கு வர பூதம் கொம்பு இல்லாம உட்காந்துருக்குது. அங்க பாடுறா, சாணி மாடுக்கு சட்டையும் வெட்டியும் கொடுத்து கணக்கு எழுத வச்சிருக்கானுங்க. எல்லாரும் எங்க தங்குறத உத்தேசம்? வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்குங்களே, நீங்க சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம். அதான் சொல்லிட்டாரு, போங்கடா போய் பேக்ல எடுத்துடுவாங்க. ஐயா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, இவதாவது இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே தங்கிக்கிறோங்க. டேய் இளங்கோ, நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணி கொடுறா, எல்லாரும் அங்கேயே தங்கிட்டோம். ஐயா வேலையை கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோயில் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்கிறதா சொன்னாங்க. டேய் வந்துட்டோம் மாமா. இந்தாங்க. சரி இருக்கட்டுங்க. யோ வாத்தி, அம்மா காலத்துல 100 பவுன் நகை கிடக்கு, பொழுது சாயத்துல சாவி என் கைக்கு வரணும். சரியா? சாயங்காலம் அவனுக்கு காக்கா வலி போருமா? சும்மாரா. இல்ல சாவி கேக்குறான். சும்மாரா. ஐயா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க வர்றோங்க. வணக்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குது. என்னடா நீ இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? டேய் இவங்க தானே இந்த கோயிலோட ரிசப்ஷனிஸ்ட். இவங்களை மீறி யாரும் உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அதோ சில்ட்ரன் நீட் இருக்காரு, அவர் தான் இந்த கோயிலோட அக்கௌண்டன்ட். 350 பெருசே, எத்தனை தடவைனாலும் அதே 5 ரூபா தான், எடுத்து உள்ள வை. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். என்னடா சட்டை அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? வாங்க சார் உட்காருங்க சார். ஏமா கொஞ்சம் நவரு. இங்க உட்காரணுமா? இல்ல சார், ரொம்ப தூரம் நடந்து வரீங்களா, கால் வலிக்குமா, தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவீங்கன்னு. இந்த கிண்டல் கேலியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு புடுவோம் பிச்சு. ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கான். சாவி ஏன்டா சாவி வாங்கினா யார்டா கொடுத்தேன்? தெரியல சார். என்னடா தெரியலன்றீங்க? சாவி இல்லாம எப்படா உள்ள போறது? சாவி என்னங்க ஐயா, கம்ப்யூட்டர் காலத்துல இன்னும் கந்தலான கோமணத்தை கட்டின்னு சுத்துறீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? சுமாரா குறைங்க. இந்த கருமத்தை எந்த காலத்துல வேணாலும் எதை வேணாலும் கட்டிட்டு சுத்தும், அது என் இஷ்டம். ஒழுங்கா உள்ள வந்து வேலையை பாருங்க. நல்ல புராதனமான கோயில். அன்பார்ந்த மாணவர்களே, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நான் 1 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துருங்க. போங்க போங்க போங்க. அதுக்குள்ள எல்லாரும் கோயிலை கிளீன் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். சும்மாறா. அப்ப அங்கங்க நிறைய ஒட்டடையா இருக்கு, அதெல்லாத்தையும் அடிங்க. நீங்க எல்லாரும் போய் அந்த குப்பை எல்லாத்தையும் அள்ளி ஒரு இடமா போடுங்க. அதான் மேஸ்திரி சொல்லிட்டாருல, போங்கடா. உண்டியல கிளீன் பண்ணி போ. சார் உண்டியல் சாவி கொடுத்துருக்காங்களா? ஏன் உண்டியல திறந்து மொத்தமா கிளீன் பண்ணிட்டு போறதுக்கா? சும்மாறா. நீங்க 2 பேரும் போய் கோயில் சவுத்துக்கு வெள்ளை அடிக்க போங்க. சொல்லுங்க சார். இந்த நந்தவனத்துல ஒரே களையா வளர்ந்துருக்கு, நீ போய் அது எல்லாத்தையும் புடுங்க. ஓகே சார். வெற்றி கொடியட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, கடைசியில் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. டேய் கிரைனேட் வருதான் பாரு. ஏன்டா துப்புற? பின்னடா இவ்வளவு பெரிய சவுத்துக்கு வெள்ளாச்சு முடியத்துக்குள்ள என் உயிரே போயிடும். அந்த ஆள் தான் சொல்றானா, நீ கூட சேர்ந்து பல்ல காட்டுனுக்குற. டேய் இவ்வளோ சோறு துணினா அப்புறம் எப்பறம் அவனுக்கு மூளை வளரும்? பிசாஸ் தலையா வா. இப்படி உன்னை யார் சுண்ணாம்படி சொன்னா? அந்த பிரஷை கூட இப்படி. இப்ப பாரு, அறிவை யூஸ் பண்ணுங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வா கோயில் வர போறீங்களா, போய் ஜாலியா சைட் அடிக்கலாம். அப்ப வேலை இப்ப என்ன எழுதி இருக்கு படி? சுத்தம் செய்யாதீர்கள். அவங்களே எழுதிருக்காங்களா, அப்புறம் நம்ம சுத்தம் செய்யணும். கார்த்திகேயாய வித்மஹே சத்யகஸ்தாய தீமஹே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். முருகனை ஒரு சுத்தி வாங்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, 1008 விளக்கு எல்லாரும் ஏத்திட்டே இருந்தாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி வா 2 பேரும் கோயிலை சுத்திட்டு வருவோம். ஐயோ என்னால முடியாது, இப்ப பொங்கல் கொடுக்குற நேரம். நீ போ, நான் அப்புறம் வரேன்.
அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வர்யை நமஹ. நாம் தெய்வத்தை 3 நிலைகளாக வழிபடுகிறோம். செக் 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 செக். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிற ஒரு அழகான மகாலட்சுமி, அதிர்ஷ்டலட்சுமி, யோகலட்சுமி தன்னோட காதில் போட்டிருக்கிற தோட தவறு விட்டாங்க. அது கிடைச்ச அதிர்ஷ்டசாலி நான் தாங்க. நான் இந்த பிள்ளையார் பக்கத்தில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன். அந்த மகாலட்சுமி யாரா இருந்தாலும் நேரடியாக என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. நான் உங்களுக்காக மட்டும் இந்த பிள்ளையார் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. இங்க இங்க ஏங்க அது ஏன் தோடு தான் கொடுங்க. எங்க ஒரு அழகான பொண்ணுன்னு சொன்னேன், நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் அழகா இல்லாட்டியும் அது ஏன் தோடு தான் கொடுங்க. இத்தனை பேர் இங்க சாமி கும்பிடுறாங்க, அது எப்படி இங்க உங்க தோடுன்னு தெரியும்? ஐயோ சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேணும்னா இன்னொரு தோடு பாருங்க. சரி சரி, ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு எடுத்துட்டு போங்க. நான் எதுக்கு ஃபைன் கட்டணும்? ஆமா, அப்பதானே அடுத்த தடவை தோட தொலைக்க மாட்டீங்க, கேலஸாவும் இருக்க மாட்டீங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. இந்த தோடோட விலையே வெறும் 150 ருபீஸ் தான். இதை நீங்களே வச்சுக்கோங்க.